ஐயனார் துணையில சோழனுக்கும் நிலாக்கும் ரிசப்ஷன் நடக்கிறதும் போதும், அதனால நிலாவோட அவங்க அப்பா சோழன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதும் போதும். அட ஆமாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தானே சோழனுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியனும் பல்லவனும் வராங்க, வந்து கேக்குறாங்க என்ன நீங்க ரெடி அப்படி அப்படின்னா இவங்க பண்றத பார்த்தா உங்களுக்கு ரூம்ல தர மாட்டாங்க, நீங்க எங்க ரெடி ஆயிக்கோங்க, இடம் நல்லா தான் இருக்கு, அண்ணன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட சொல்றாங்க. பாண்டிய போய் கூட்டிட்டு வராரு. பாண்டி போய் கூட்டு வரும்போது சோழன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. பாண்டி வந்து அவங்க அண்ணன் கூட்டிட்டு போய் என்ன இப்படி நினைஞ்சிருக்கா, இதெல்லாம் சோழன் பார்த்தானா அவ்வளவுதானே, ஆமாடா வரத்துக்குள்ள ரெடி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிராங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சிரிச்சு பேசி போட்டோ எடுக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு வானதியோட குடும்பம் அப்புறம் சோழனோட அத்தை குடும்பம் எல்லாருமே வந்துறாங்க. எல்லாருமே வந்து கேக்குறாங்க எங்க மாப்பிள்ளை எடுக்காங்க, பொண்ணு எடுக்காங்க, யாருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாரும் பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனே வந்து எல்லாருமே ஜூஸ் கொடுக்குறாரு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா போய் மாப்பிள்ளை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அண்ணன் வந்து கூப்பிடுறாரு. இல்ல எங்க அண்ணன் வந்து கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க அப்பா சொல்றாரு இல்லப்பா அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க, நீங்க இவரோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சோ அதோட வந்துறாங்க. அப்புறமேட்டு ஸ்டேஜ் எடுத்த பிறகு அவங்க அண்ணனை பார்த்து கேட்கறாரு சோழன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அவங்க அண்ணன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா நிலாவை காட்டுறாங்க. நிலா வந்துட்டு எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. வெல்கம் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா இப்ப ஜூஸ் கொடுமா எல்லாருக்கும், அப்பதான் மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அம்மா அவங்க பொண்ணு பிச்சுக்கிட்டு கடுப்பா போய் ஜூஸ் எல்லாருமே கொடுக்குறாங்க. இல்லங்க பரவாயில்ல நாங்க இப்பதான் குடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க ஜூஸ் குடிச்சீங்க அதான் ஸ்டேஜ் ஏறுன்னு சொல்லிட்டு நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் ஜூஸ் கொடுத்து எல்லாமே சிரிக்கிறாங்க. அதோட நிலாவும் சேரனோட போயிட்டு ஸ்டேஜ்ல ஏறாங்க. ஸ்டேஜ்ல ஏறிட்டு எல்லாருமே வணக்கம் சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சோழன் வந்து அவங்க அண்ணன் எல்லாம் கூப்பிடுறாங்க, வானா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவங்க கூட்டிட்டு வரும்போது நிலாவோட அவங்க அப்பா பிசினஸ் மேனுங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்து இவங்க தான் மாப்பிள்ளை கூட பிசினஸ் பார்ட்னர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க. சோழனுக்கு அது மாதிரி ஆயிடுது. இல்ல நான் போய் அப்பா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அவர் வந்து வெல்கம்ல வந்து எல்லாரும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. சேரன் திட்டுறாரு, நீங்க என்ன இங்க பண்றீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க எல்லாரும் அங்க போயிட்டு மாப்பிள்ளை குடும்பத்துல வந்து யாராவது வரவேற்கணும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த போத ஸ்மெல் வருது. அவர் திட்டுறாரு, இங்க குடிச்சிருக்கீங்களா ஏன் இப்படி பண்றீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி கூட்டி போறாங்க. நான் வரவேற்க நீங்க எங்க போக கூடாது, இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ரொம்ப வந்து மனோகர் குடும்பத்துல வந்து அசிங்கப்படுத்துறாங்க. சோ அந்த சீன்ல தான் எனக்கு காட்டினாங்க. இது வந்து ரிசப்ஷன் நல்லபடியா நடக்குமா இல்ல நிலா இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க அப்பாவை திட்டிட்டு அங்க வந்து எல்லாரும் கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தான் தெரியும். சோ இந்த மாதிரி மூணு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.